தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக என்ன சொன்னார் மோடி? தேர்தலுக்கு அப்புறம் திமுக என்ன சொன்னார்? இருக்காதா? நாங்கள் இருக்கிறோம், நீ எங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? வாயில் பேசணும், ஒழுங்காக பேசணும். நான் ரொம்ப கண்ட்ரோலாகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் சூழ்நிலை அப்படி. ஆமாம், சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு, பெரியவர் முறைக்கிறாரு. நான் எங்கே போகாது இருக்க முடியும்? அதனால் பதுங்கி கேப் விட்டு பாஞ்சு நிற்கிறேன். ஏன்னா பிரச்சனை அது இல்லைங்க. எனக்கு கேஸ் போடுறதோ எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. எதை பேசினாலும் நான் பேசினா அடுத்த நிமிஷம் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா? இன்னும் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை மாதிரி அவரை இழுத்துக்கிறாங்க. நீ என்ன பாரு, எனக்கு பேசு, நான் பதில் சொல்றேன். நான் பேசுறது தப்பா இருந்தா என்ன மேல கேட்க போடு, அதானங்க முறை. அவர் நடவடிக்கை எடுப்பாரா? அவரை தூக்கி உள்ள போடு, அவரை தூக்கி வெளியே போடு. எங்கடா போடுவீங்க? என்ன நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மகனாக பிறந்தது என் தப்பா? சொல்லு. பிஜேபி காரன் மாதிரி நர்சிங் காலேஜ் வச்சுட்டு வந்த பொண்ணுங்கிட்ட மேட்ரு கூப்பிட்டாங்க, அது மாதிரியா நான் இருக்கேன்? எல்லாத்தையும் தாண்டி மதுரை ஆதிமுக நீ மேட்ரு பண்ணுற வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், வெளியே விட்டுருவேன், துட்டு கொடுன்னு கேட்கலங்க. ஒரு தாக்குறோமா? கேட்டானே இல்லையா? இப்படியா நான் பண்றேன்? சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்திய போட்டு 14 பேர் ரேப் பண்ணோம், கேச போட்டு உள்ள போட்டோம். அவனை ஒரே ஒரு ஜீவோ போட்டு 13 பேரையும் வெளியே கூப்பிட்டு வந்து தியாகி மாதிரி மாலை போடல. அப்படியே நான் கூப்பிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு இந்த பூச்சி மருந்து அடிப்பாங்கல்ல, அந்த வேலை போயிட்டு வந்து என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சுருந்தான். சாப்பிட்டு பனினோட டிவி தான் பார்த்துருந்தேன். 200 போலீஸ் என் வீட்டை சுற்றி. நான் சொல்கிறேன், ஐயோ எனக்கு கால் நொண்டியா, ஓடலாம் மாட்டேன், இவ்வளோ பேர் வானாயா? முதலமைச்சர் உத்தரவு உங்களை தூக்காத போக மாட்டேன்றான். நான் லுங்கியை வந்துட்டு பேண்ட் போடணுமே இல்லையா? அது கூட வீட்டில் ரூம் உள்ள வரான். ரூமில் வந்து பக்கத்தில் ஒரு டோர் இருந்தில்ல, அது ஆட்டோம். அது என் தம்பி வீடு, அவன் வந்து செருப்பால் அடிப்பான், அந்த டோர் ஆட்டாதன்னு. அப்போ இவள் தானே உங்களுக்கு படுக்கிறதுக்கு இவள் தாண்டா போதும், வேற என்னடா பண்ண போகிறேன் நான்? இந்தியாவிலேயே அவதூறு கேஸுக்கு 64 நாள் ஜெயிலில் இருந்த ஒரே ஆள் நான் தான். இதுக்கிடையில் 1008 தில்லுமுள்ளு, திலாலகடி வேலை, பேச்சுவார்த்தை எல்லாம் வந்துச்சு. அங்கே ஜெயிலில் உள்ள கருப்பு டீ தான் கிடைக்கும். எனக்கு பால் டீ வாங்கி கொடுத்தாங்க. நாதாரிகள்லாம் சொல்லுதில்ல, நாடோடி நாராதி நாதாரிகள்லாம் சொல்லுதில்ல, அதுனா காசு பிச்சை காசு. இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்கள் அண்ணன் முதலே சொல்லிட்டார், இது உங்கள் உரிமை தொகை. அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜோசியக்காரனுக்கு பிள்ளையா மாறிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? எவன் பாரு, அந்த மதுரையில் இருப்பான் செல்லூர் ராஜின்னு ஒருத்தன், 6 கலரில் போட்டு வச்சுருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியக்காரன் பிள்ளை மாதிரியே இருப்பான். தம்பிக்கு கட்டம் சரியில்லையே, ஜோசியம் பார்க்க கூப்பிட்டோம். ஜூன் 4க்கு முன்னாடி ஒரு நாள் கோர்ட்டு. நம்மளுக்கு தான் எந்த கோர்ட்டில் எப்போ கேஸுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நைட்டு போய் டெய்லி பார்த்து சொன்னால் தான் உண்டு எனக்கு. நாளைக்கு இந்த கோர்ட்டு. மாவட்ட கழக செயலாளர் பேசும்போது சொன்னார், இன்று நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர், மீம்ஸ்களில் கொடிகட்டி பரப்புவன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை எங்கள் தாத்தா கலைஞரின் பேரன் என்று சொல்வதை மட்டும்தான் உயர்வாக கருதுவேனே தவிர, அதை சொல்வதை எவனாவது தடுக்க நினைத்தால், எவனாவது பொறுக்கே வந்தால் அவன் கழுத்தை வாயால் கடித்து கொலை செய்வதை தவிர அவன் காலை பிடித்து மண்டியிட மாட்டேன் என்பதை இந்த மேடையில் உறுதியோடும் உண்மையோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 100 ஆண்டு முடிந்துவிட்டது எங்கள் தாத்தா கலைஞருக்கு. 101வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 50 ஆண்டு காலம் இயக்கத்தின் தலைவன், 5 முறை தமிழ்நாட்டின் முதல்வன், 75 ஆண்டு காலம் இலக்கியமா, சினிமாவா, எடுத்தா, புத்தகமா, கதையா, எதை எடுத்தாலும் எவன் வந்தாலும் எல்லோரையும் வென்று காட்டிய ஒரு மாவீரன் தமிழ்நாட்டில் பிறந்தான் என்றால் அது எங்கள் தாத்தா கலைஞரை தவிர இந்த மண்ணில் வேறு எவனும் இல்லை என்ற இருமாப்பு எனக்கு உண்டு.
14 முறை தேர்தலில் வென்றார். இங்கே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறார். தேர்தலில் வென்றால் வெற்றி பெறுவதற்கு எப்படி முட்டி போட்டு நுழையணும்னு அவர்கிட்ட கேளுங்க. வேலை பார்த்த பகுதி செயலாளர்கிட்ட கேளுங்க. இங்க வென்றிருக்கிற ஜெய்சங்கரோட ஒய்ஃபையும் ஜெய்சங்கரை கேளுங்க, இந்த வார்டுல கவுன்சிலரா ஜெயிக்க என்ன பாடுங்க. ஆனா உலகத்தில் ஒரு தலைவன் 13 தேர்தலை சந்திக்கிறார், 13 தேர்தலிலும் வெற்றி பெறுகிறார். 13 முறையும் தன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கெல்லாம் தோல்வியை மட்டும் பரிசாக தந்த தலைவன் உலகில் ஒருவன் உண்டென்றால் எங்கள் தாத்தா கலைஞரை தவிர வேறு எவனும் இல்லை. 1957 குளித்தலையில் நின்றார், தர்மலிங்கத்தை வென்றார். 62 தஞ்சாவூரில் நின்றார், பரிசுத்த நாடாரை வென்றார். 67 சைதாப்பேட்டையில் நின்றார், எஸ்ஜி விநாயகமூர்த்தியை வென்றார். 71 மீண்டும் அதே சைதாப்பேட்டையில் நின்றார், குடந்தை ராமலிங்கத்தை வென்றார். 77 அண்ணா நகரில் நின்றார், கிருஷ்ணமூர்த்தியை வென்றார். 80 மீண்டும் அதே அண்ணா நகரில் நின்றார், எச்வி அன்பேவை வென்றார். 89 துறைமுகத்தில் நின்றார், வக்காப்பை வென்றார். 91 மீண்டும் துறைமுகத்தில் நின்றார், கா சுப்புவை வென்றார். 96 சேப்பாக்கத்தில் நின்றார், நெல்லை கண்ணனை வென்றார். 2021 தாமோதரனை வென்றார். 2011 தாமோத் மியான்கானை வென்றார். 2011 தான் பிறந்த திருவாரூர் மண்ணில் நின்றார், குடவாசல் ராஜேந்திரனை வென்றார். 2016 மீண்டும் திருவாரூரில் நின்றார், பன்னீர்செல்வத்தை வென்றார். இப்படி 13 தேர்தல்களில் இதை சொல்றதுக்கே எனக்கு மூச்சு வாங்கவில்லை. இந்த தலைப்பாடில் ஒரு சபாநாயகர் இருந்தார்ல, அண்ணன் கேளுங்களேன். பயிற்சிகள் ரெண்டாம் நிறைய கலப்பில் தான் உட்காந்துருப்பாங்க அம்மா எதிர்க்க, கலந்தவன் தான். அப்படி இது கலந்துக்குது. 13 தேர்தல் நின்றார், வென்றார். ஆனா உடம்பு சரியில்லாம போச்சு. எங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போனார். ஆஸ்பத்திரிக்கு போனது நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் கண்ணாடிக்குள்ள இருந்தாலும் கண்ணாடிக்கு வெளியே இருந்து கேமரால உங்களுக்கு எல்லாரும் நாங்க காமிச்சோம். ஏன்னா அவர் எங்கூட்டு சொத்து இல்லை, தமிழ்நாட்டின் சொத்து. ஆகவே உங்களுக்கு காட்ட வேண்டியது எங்கள் கடமை, காட்டணும். ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வந்தார். அப்போ ஒரு அதிமுக காரன் என்கிட்ட வந்து கேட்டான், அவ்வளோதானா உங்க ஆளு, அவ்வளோதானா ஏண்டான்னு, பேச்சு வரலையாமே அப்படின்னா. நான் சொன்னேன், அதை பாடுற அவர் பேசுறாரு பாடுறான்னு. என்ன பண்றாருன்னு கேட்டான். அவர் என்ன பண்றாரு நீ பாருங்க. கிரிக்கெட் விளையாடுறாரு. கிரிக்கெட்ல இதெல்லாம் விளையாடலாம், பேட்டிங் ஆடலாம், கீப்பிங் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாமா இல்லையா? எல்லாம் பண்ணலாம், அம்பையரா கூட பண்ணலாம். ஆனா எங்க தாத்தா என்ன பண்ணலான்னாரு, என்ன பண்றாரு, போலிங் போட்டாரு. அப்ப என்ன சொல்ல வராரு, என் ஆயுளில் 13 விக்கெட்டை ஏற்கனவே எடுத்து விட்டேன், 14வது விக்கெட் எடுக்க நான் தயார், என்னோடு பேட்டிங் ஆட எவன் தயார்? கேட்ட கலைஞர் வந்தாரு, சிக்கானாரு. 96 வயசு. வீட்டுக்கு கொண்டு வந்தோம், வச்சோம். நீங்க பார்த்தீங்க. 5 முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஆண்டவனுக்கு, சாலையில் கிடந்தவனை கை தூக்கி விட்டவருக்கு, மாங்கு மாங்கு என்று கையிலே ரிக்ஷாவை இழுத்தவனை இனி இழுக்க வேண்டாம், உனக்கு தருகிறேன், சைக்கிள் ரிக்ஷா தருகிறேன் என்று சைக்கிள் ரிக்ஷா தந்தாரே அந்த தலைவனுக்கு, தனக்கு தம்பிலே வழி என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்மணி வரக்கூடாது என்று கண்மணி திட்டம் தந்தாரே அந்த தலைவனுக்கு, மாடி வீடு பணக்காரனுக்கு ஏழைக்கு குடிசை வீடுதான் என்று இந்த நிலையை மாற்றி குடிசை மாற்று வாரியம் அமைத்து என் ஏழை தாயை 3வது மாடியில் அமர வைத்து மயிராத்த வைத்த தலைவனுக்கு, உழவன் விளைக்கின்ற பொருளை அவனை விற்பதற்கு உழவர் சந்தை தந்த தலைவனுக்கு, ஜாதி சண்டை மதச்சண்டை நடக்கிறது, இது நடக்கக்கூடாது, ஆகவே இதோ தந்தேன் சமத்துவ மரம் என்று சொன்னானே அந்த தலைவனுக்கு,
இவையெல்லாம் தந்தது போதாதென்று இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சருக்கெல்லாம் கோட்டையில் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்ற அந்த தலைவனுக்கு ஒரு 5.5 அடி நிலத்தை தரமாட்டேன் என்று சொன்னான் எடப்பாடி பழனிசாமி. தன் ஆட்சியில் நிலம் இல்லாதவனுக்கு 2 ஏக்கர் நிலம், வீடு இல்லாதவனுக்கு வீடு, உயர்ஜாதிக்காரன் குடிப்பதற்கு ஒரு குட்டை, தாழ்த்தப்பட்டவன் குடிப்பதற்கு ஒரு குட்டை இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? அவனுக்கு என்ன அந்த குட்டை, இவனுக்கு என்ன இந்த குட்டை, இதோ நான் வந்துவிட்டேன், ஆகவே இதோ கொண்டு வந்தேன். குடிநீர் வாரியம் என்றதை கொண்டு வந்தவன் இந்த இந்தியாவில் எங்கள் தாத்தா கலைஞரை தவிர எவனாவது பார்த்ததுண்டா? இவ்வளவும் தந்த எங்கள் தாத்தாவுக்கு தான் 5.5 அடி நிலத்தை கொடுக்க மாட்டேன் என்று அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி சொன்னான். என் தலைவர் தளபதி கண் கலங்கினார். நான் ஆவேசப்பட்டேன். ஏன் கலங்குகிறீர்கள்? அவனிடம் பிச்சை எடுத்து புதைத்தால் எங்கள் தாத்தா கலைஞர் அங்கே உறங்க மாட்டார், இரவோடு இரவாக வேறிடம் வந்து விடுவார். அவரிடத்தை அவரே தேர்வு செய்வார். வழக்கு மன்றம் போனார், போராடினார், சட்ட போராட்டம் நடத்தினார். அங்கே சட்டம் வென்றது, அனுமதி கிடைத்தது. அதுவரை வாடியிருந்த எங்கள் தாத்தா கலைஞரின் முகம் தீர்ப்பு வந்தவுடன் அவர் முகம் மலர்ந்ததை பார்த்தீர்களா? அதையும் அந்த இடத்தையும் போராடி பெற்ற ஒரு தலைவன் உலகத்தில் உண்டென்றால் எங்கள் தாத்தா கலைஞரை தவிர இந்த மண்ணில் எவனும் கிடையாது. அவ்வளவு புகழ் பெற்றவர். இந்த நாட்டில் எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபட்டு இவர்களுக்கு மட்டுமா எல்லாவற்றையும் கொடுத்தார்? இந்த நாட்டில் நாம் எல்லாம் சொன்னோம், அதோ போறான் நொண்டி, அதோ போறான் டப்புக்கு, அதோ போறான் டப்ஸா, சொல்லணுமா இல்லையா? அவனை பார்த்து எவனாவது பரிதாபப்பட்டோமா? இல்லை அவன்தான் கேட்டானா? எவனும் கேட்கவில்லை. ஆனால் அவர்களை பார்த்து எங்கள் தாத்தா பரிதாபப்பட்டார், அவனை அழைத்தார். இன்று முதல் நீ நொண்டி இல்ல, நீ டப்ஸா இல்ல, நீ டபுக்கு இல்ல, உனக்கும் ஒரு அற்புதமான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த தாத்தா எங்கள் டாக்டர் கலைஞர் தானே. அதோ போறான் பொட்ட, அதோ போறான் 9, சொன்னமா இல்லையா? கைத்தட்டி கூப்பிட்டீங்களா இல்லையா? அவனுக்கு 10 காசு போட்டோமோ போடல, அவனாவது கேட்டானா? கேட்கல. ஆனால் அவனையெல்லாம் அழைத்து எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் சொன்னார், இன்று முதல் நீ பொட்டை இல்ல, நீ 9 இல்ல, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் நீங்கள் திருநம்பிகள் திருநம்பிகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். இதையும் தாண்டி புருஷன் இறந்து விட்டா அவளுக்கு என்ன பேரு? புருஷன் செத்து போயிட்டா அவளுக்கு என்ன பேரு? விதவை இல்லையா? விதவை என்ற சொல்லில் பொட்டில்லை என்று ஆதங்கள் பட்ட எங்கள் தாத்தா கலைஞர் இனி விதவை என்று சொல்ல வேண்டாம், அவர்களை கைம்பெண் என்று சொன்னால் 1 பொட்டல்ல 2 பொட்டு வருகிறது என்று தாலி அறுத்தவனுக்கும் தன்மானப்பட்டு வைத்த ஒரு தலைவன் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது எங்கள் தாத்தா கலைஞரை தவிர வேறு யாராவது பார்த்திருப்பீர்களா? இவ்வளவும் தந்த எங்கள் தாத்தா, 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட எங்கள் தாத்தா மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தின் தலைவராக எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருப்பீர்கள். எல்லோரும் 50 வயதுக்குள் முதலமைச்சர் ஆக்கிவிட்டார்கள், எங்கள் தாத்தா கலைஞர் உட்பட. 69 வயது கடந்து 70வது வயதில் அடியெடுத்து வைக்கும் போதுதான் எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சர் ஆனார். அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜோசியக்காரனுக்கு பிள்ளையா மாறிட்டான் தெரியுமா உங்களுக்கு? எவன் பாரு, அந்த மதுரையில் இருப்பான் செல்லூர் ராஜின்னு ஒருத்தன், 6 கலரில் பொட்டு வச்சிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா கிளிஜோசிகாரம் பிள்ளை மாதிரியே இருப்பான். தம்பிக்கு கட்டம் சரியில்லையே, ஜோசியம் பார்க்க கூப்பிட்டோம். எல்லாரும் இதே பல்லவி, ஒரு அப்பன் புகழ புள்ள காப்பாற்றுன்றதுக்கு இதான் அடையாளம். தாத்தா கலைஞர் 89 சீட்டு வச்சுட்டு போனாரா? 89 சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தில் நமக்கு இடமில்லை. ஆனால் அந்த 89 சீட்டை 101 ஆக்கி காட்டியவர் நமது அண்ணன் தளபதி அவர்கள்.
பாராளுமன்ற தேர்தல் வந்தது, ஒரு இடத்தை தவிர எல்லா இடத்தையும் ஜெயிச்சோம். உள்ளாட்சி தேர்தல் வந்தது, வென்று காட்டினோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்தது, வென்று காட்டினோம். சட்டமன்ற தேர்தல் வந்தது, வென்று காட்டினோம். இப்போது மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வந்தது, ஒன்று கூட விடாம சுத்தமா எடுத்து 40க்கு 40 அடிச்ச ஒரு தலைவன் இந்தியாவில் எங்கள் தலைவன் தளபதியை தவிர யாராவது பார்த்தீங்களா? இந்தியா கூட்டணி தானே இந்தியா புழுக்க இருந்ததா இல்லையா? இந்தியா கூட்டணியில ஒரு மாநிலத்தை கழுவி கவுத்த ஒரு ஆம்பளை உண்டுன்னா அது எங்க அண்ணன் தளபதியை தவிர எவனும் இல்லை. ஆந்திரால வந்தான், தெலுங்கானால வந்தான், கர்நாடகால வந்தான், காலையை வைக்க முடியாத கேரளால ஒரு நடிகரை வச்சு வந்தான். ஆனால் அவன் மயிர புழுக முடியாத ஒரு தலைவன் இந்தியாவில் உண்டுன்னா அது எங்கள் அண்ணன் தளபதி தான். ஜெயிச்சு காமிச்சோமா இல்லையா? தேர்தல் முடிஞ்சிருச்சு. 4ஆம் தேதி ஓட்டு என்றாங்க இல்லையாப்பா? ஜூன் 4. ஜூன் 4க்கு முன்னாடி ஒரு நாள் கோர்ட்டு. நம்மளுக்கு தான் எந்த கோர்ட்டில் எப்போ கேஸுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நைட்டு போய் டெய்லி பார்த்து சொன்னால் தான் உண்டு எனக்கு. நாளைக்கு இந்த கோர்ட்டு. தேர்தலில் ஓட்டு எண்றதுக்கு முன்னாடி எக்மோர் கோர்ட்டில் ஒரு கேஸு. அதுக்கு நான் போனேன். இந்த மத்திய சென்னையில் பிஜேபியில் நல்ல ஒரு கேண்டிடேட்டு அவன் அங்கே எதுக்கோ திட்டு கேஸுக்கு வந்துருப்பான் போது. அங்கே போய் மைக்கு நீட்டான். அவன் சொல்கிறான், 4ஆம் தேதி ஓட்டு எண்ண போகிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக காரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உதயசூரியனுக்கு போட்ட ஓட்டுலாம் பிஜேபிக்கு போயிடுச்சுன்னு கத்துறாங்களா இல்லையா பாருன்னு சொன்னான். நான் அங்கேயும் அவனை மறைச்சி பார்த்தேன், அவன் என்னையும் மறைச்சி பார்த்தான். இப்போ 4ஆம் தேதி வந்துருச்சு, தேர்தல் எண்ணியாச்சு. பிஜேபிக்கு போட்ட ஓட்டுலாம் சூரியனுக்கு வந்ததா? சூரியனுக்கு போட்டதெல்லாம் பிஜேபிக்கு போச்சா? இது 40 ஜெயிச்சாச்சு. என்ன சொல்லணும்? நாங்கள் சுத்தமாக தோத்துட்டோம், எங்கள் தோல்வியை நாங்கள் ஆராய்வோம், எங்கள் கட்சியை வளர்க்க நாங்கள் வழி பார்ப்போம். 40 ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? எங்களை கேட்குறது, ஊசி போன வடை சுடுவீங்களா? பாராளுமன்ற கேண்டீனில் உட்காந்து டீ அடிப்பீங்களா? இல்லை கலாட்டா பண்ணுவீங்களா? வெளிநடப்பு செய்வீங்களா? போன 5 வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம்? என்ன பண்ணல. இந்த 5 வருஷம் என்ன பண்ண போறோம்? செயல் திட்டம்லாம் இருக்கு. அதான் எங்க அண்ணன் தளபதி சொன்னார். அவர் என்ன பதில் சொல்லுவாரு, நம்ம இந்த கூட்டத்திலாம் போனா பேசலான்னு பார்த்தேன். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறீங்க. அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், வெயிட் அண்ட் சி. தானே சொன்னார் கோயம்புத்தூர்ல. அதை தாண்டி நம்ம சொல்ல முடியாது. அவர் சொல்லாம இருந்தால் நம்ம வேற எதுனா சொல்லலாம். இந்த 40 பார்லிமெண்ட் வந்திருக்கணும். இப்போ நரேந்திர மோடி 3வது வாட்டி பிரைம் மினிஸ்டர். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? மோடியின் ஆட்சி, பிஜேபியின் ஆட்சி. யாராவது ஒரு பிஜேபிக்காரன் தூக்கத்தில் எழுந்து இது பிஜேபி ஆட்சின்னு சொல்ல முடியுமா? சொன்னா பக்கத்தில் இருக்கிற வாய மூடுவானே மூட மாட்டானா? மூணுதான் நம்ம ஆளு நிதிஷ்குமார் கத்துவோம். இந்த பக்கம் நம்ம நாயுடு, சந்திரபாபு நாயுடுங்கிறாரு, லேஸ்பட்ட ஆள் இல்லை. அவர் சிரிக்கிற மாதிரி இருந்தால் கூட கோபமாக இருக்கிற மாதிரியே இருப்பார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் கோபமாக இருக்கிறாரா சிரிக்கிறாரான்னு அவர் சம்சாரம் போனே சிரிக்க மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆள். அந்த ஆளுகிட்ட வாலாட்ட முடியாது. இப்படி கண்டவனை கூட்டி கும்மாளாட்சி ஆட்சி நடத்துறதை விட ஒழுங்காக ஆட்சியிலேருந்து இறங்கி ஓடி போயிருக்கலாம். எதிர்கட்சியே இல்லைன்னாரு. தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன கலவரங்க. இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் இந்த மாதிரி பொட்டு வச்சவன் இருக்கிறான், எத்தனை பேர் சிலுவை போட்டவன் இருக்கான், எத்தனை பேர் துர்கா போட்டவன் இருக்கான், எல்லாம் ஒன்று கூட உட்காந்துருக்கிறோம். நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டா இந்துக்களிடம் இருக்கின்ற சொத்தை எல்லாம் பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்க தாலியை கூட பிடிச்சி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா புல்டோசர் வச்சு ராமர் கோயில இடிச்சிருவாங்க. முட்டாளா மென்டலா நாங்க? சொல்லுங்க. இப்படிலாம் சொன்ன ஒருத்தனை உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக என்ன சொன்னார் மோடி? தேர்தலுக்கு அப்புறம் திமுக என்ன சொன்னார்? இருக்காதா? நாங்கள் இருக்கிறோம், நீ எங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? வாயில் பேசணும், ஒழுங்காக பேசணும். நான் ரொம்ப கண்ட்ரோலாகிறேன்னு ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் சூழ்நிலை அப்படி. ஆமாம்,
சின்னவர் நான் பார்த்துக்கிறேன்றாரு, பெரியவர் முறைக்கிறாரு. நான் எங்கே போகாது இருக்க முடியும்? அதனால் பதுங்கி கேப் விட்டு பாஞ்சின்னுக்கிறேன். ஏன்னா பிரச்சனை அது இல்லைங்க. எனக்கு கேஸ் போடுறதோ எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. எதை பேசினாலும் நான் பேசினா அடுத்த நிமிஷம் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா? இன்னும் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை மாதிரி அவரை இழுத்துக்கிறாங்க. நீ என்ன பாரு, எனக்கு பேசு, நான் பதில் சொல்றேன். நான் பேசுறது தப்பா இருந்தா என்ன மேல கேட்ட போடு, அதானங்க முறை. அவர் நடவடிக்கை எடுப்பாரா? அவரை தூக்கி உள்ள போடு, அவரை தூக்கி வெளியே போடு. எங்கடா போடுவீங்க? என்ன நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மகனாக பிறந்தது என் தப்பா? சொல்லு. பிஜேபி காரன் மாதிரி நர்சிங் காலேஜ் வச்சுட்டு வந்த பொண்ணுங்கிட்ட மேட்ரு கூப்பிட்டாங்க, அது மாதிரியான இருக்க இல்ல? கர்நாடகாவில் ஒரு எம்பி 100 பொண்ணுங்களோட வீடியோ ப்ளூ பிலிம் எடுத்து வச்சிருக்காரு, அப்படியா நான் பண்ண? பள்ளிக்குண்டான்ல போற வரவங்களுக்கெல்லாம் பழி பறிச்சு காசை கொடுக்க கிளி, அவன் பேரு கிளி, அப்படியா நான் பண்ண? எல்லாத்தையும் தாண்டி மதுரை ஆதிமத்தை நீ மேட்ரு பண்ணுற வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன், வெளியே விட்டுருவேன், துட்டு கொடுன்னு கேட்கலங்க. ஒரு தாக்கு வர்றோமா? கேட்டானே இல்லையா? இப்படியா நான் பண்றேன்? சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்திய போட்டு 14 பேர் ரேப் பண்ணான், கேச போட்டு உள்ள போட்டான். அவனை ஒரே ஒரு ஜீவோ போட்டு 10 பேரையும் வெளியே கூப்பிட்டு வந்து தியாகி மாதிரி மாலை பண்ண, அப்படியே நான் கூப்பிட்டாங்க. வெறும் பேசணும் தம்பி. ஜூன் மாதம் 16ஆம் தேதி பேசினேன், 18ஆம் தேதி வேலைக்கு போயிட்டு வந்தேன். வேலைக்கு போயிட்டு இந்த பூச்சி மருந்து அடிப்பாங்கல்ல, அந்த வேலை போயிட்டு வந்து என் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சுருந்தான். சாப்பிட்டு பனினோட டிவி தான் பார்த்துருந்தேன். 200 போலீஸ் என் வீட்டை சுற்றி. நான் சொல்கிறேன், ஐயோ எனக்கு கால் நொண்டியா, ஓடலாம் மாட்டேன், இவ்வளோ பேர் வானாயா, முதலமைச்சர் உத்தரவு உங்களை தூக்காத போக மாட்டேன்றான். நான் லுங்கியை வந்துட்டு பேண்ட் போடணுமே இல்லையா? அது கூட வீட்டில் ரூமில் வரான். ரூமில் வந்து பக்கத்தில் ஒரு டோர் இருந்துல்ல, அது ஆட்டோம். அது என் தம்பி வீடு, அவன் வந்து செருப்பால் அடிப்பான், அந்த டோர் ஆட்டாதன்னு. அப்போ இவள் தானே உங்களுக்கு படுக்கிறதுக்கு இவள் தாண்டா போதும், வேற என்னடா பண்ண போகிறேன் நான்? 64 நாளுங்க. எத்தனை நாள்? இந்தியாவிலேயே அவதூறு கேஸுக்கு 64 நாள் ஜெயிலில் இருந்த ஒரே ஆள் நான் தான். இதுக்கிடையில் 1008 தில்லுமுள்ளு, கிளாலங்கடி வேலை, பேச்சுவார்த்தை எல்லாம் வந்துச்சு. அது ஜெயிலில் உள்ள கருப்பு டீ தான் கிடைக்கும். எனக்கு பால் டீ வாங்கி கொடுத்தாங்க. பாதி வேளாத சுண்டல் தான் கிடைக்கும், எனக்கு அவிச்ச வேர்களை கொடுத்தாங்க. சுண்டல் அவிஞ்சது கொடுத்தாங்க. நல்லா உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கடைசியாக சொன்ன 2.25 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் நல்லா இருக்குது, வயசும் 65 ஆக போகுது, நீ சொல்கிறது ஜாலி, எல்லாம் கலர் கலராக கனவுலாம் காட்டுற, நல்லா தான் இருக்குது, அப்பாவை சேஞ்ச் பண்ணோம், இவ்வளோ தானே, அதையும் பண்ணிடலாம். எங்கள் அம்மா வேசி ஆகிடுவாள், என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஓ நீங்கள் ஜென்மத்துக்கு திரும்ப மாட்டீங்கன்னா போடா, வேலையை போய் பாடுறா. ஒரு அப்பா, ஒரு ஆத்தா, ஒரு சம்சாரம், குழந்தை, இவ்வளோதான் வாழணும். மாறி மாறி வாழறதுக்கு வேணும்னா லொக்காலிட்டி இருப்பான், அந்த போடான்னு கலகலை. ஏனென்றால் இந்த ஆட்சியும் கட்சியையும் விட்டால் இந்த தமிழ் மண்ணை காப்பாற்ற நாதி இல்லை. உட்காந்துக்கிறாங்க என் தாய்மாரெல்லாம், அவங்க எல்லாருமே வேலைக்கு போறதுதான். ஒன்று ஆபீஸ் தொடங்க போகணும், இல்லை ஆபீஸ்ல அசிஸ்டண்டா போகணும், இல்லை வீட்டு வேலைக்கு போகணும், இல்லை சித்தாள் வேலைக்கு போகணும். பெண்கள் எதனா ஒரு வேலைக்கு போய்த்தானே ஆகணும். அப்படி வேலைக்கு போறது தானே அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் தானே. கிடைச்சா யார்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க? புருஷன்கிட்ட தரணும், இல்லை மாமனார்கிட்ட தரணும், இல்லை மாமியார்கிட்ட தரணும். கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் கிளம்பணும், புடவை கட்டியாச்சு, மேக்கப் பண்ணியாச்சு, ஹேண்ட்பேக் மாட்டியாச்சு, என்ன பண்ணா இருக்கு? அத்தான் பஸ்ஸு காசு கொடு கேட்டோமா இல்லையா? மாமா பஸ்ஸு காசு கொடு, அத்தை பஸ்ஸு காசு கொடு கேட்டோமா இல்லையா? அப்படி கேட்கிற பெண் குழந்தைகளை பார்த்து அவனை பெற்றவர்கள் கண்ணீர் விட்டார்களோ இல்லையோ, அவரை பெறாத தந்தை எங்கள் தலைவர் தளபதி கண்ணீர் விட்டார். இதோ போட்டு என் கையெழுத்து. இன்று முதல் நீ எவனிடமும் கையெழுந்த வேண்டாம், நேரா பஸ்ஸுக்கு போ. கண்டக்டர் மாவும் வெயில் ஊதுவோம், நிற்கும், ஏறு, சீட்டு இருக்கும், உக்காந்திக்கோ, உன் கால் மேலே காலும் போட்டுக்கோ, ஆட்டு, தப்பில்லை. ஆனால் நீ ஆட்டுற காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து ஆம்பளை மேலே படாமல் ஆட்டணும். உண்டா இல்லையா? பண்ணிட்டோமா? உடனே ஓ
வேலைக்கு போகிற பொம்பளைங்கெல்லாம் பஸ்ஸு கொடுத்துட்டேன், நான் வேலைக்கு போகல, வீட்டில் இருக்கேன், எனக்கு என்ன நீங்க கேட்கல. ஆனா என் தலைவனுக்கு காதில் கேட்டது நீங்கள் கேட்பது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் இதோ போட்டேன் ஒரு கையெழுத்து, அது உங்கள் உரிமைத்துறை. நாதாரிகள்லாம் சொல்லுதில்ல, நாடோடி நாராதி நாதாரிகள்லாம் சொல்லுதில்ல, அதுதான் காசு, பிச்சை காசு. இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் எங்க அண்ணன் முதலே சொல்லிட்டார், இது உங்கள் உரிமை தொகை. பஸ் கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு 1000 ரூபா கொடுத்தாச்சு. அவ பெற்ற பொண்ணெல்லாம் கேட்குது, இதுல நியாயம் இது, எங்கள் ஆயாளுக்கும் கொடுத்துட்டேன், எங்கள் ஆத்தாளுக்கும் கொடுத்துட்டேன், நான் பொண்ணாக பிறந்தது பாவமா, +2 படிக்கிறேன், ஏதோ கண்டல் கிண்டல் வாங்கி எங்கள் அம்மா வருஷ பீஸை கட்டிடுவா, இடையில ப்ராஜெக்ட் பண்ணணும், நோட்டு வாங்கணும், பென்சில் வாங்கணும், சின்ன சின்ன செலவு இருக்கும், எனக்கு என்ன வச்சிருக்க கேட்டது. எங்கள் தாத்தா கலைஞர் எப்படி இருந்தாரோ அதை போல எங்கள் நல்லன் தளபதி அந்த குழந்தைகளுக்கு தாத்தாவாக இருந்து சொன்னார், 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் இதோ உன் தாத்தா உனக்கு தருகிறேன், மாதம் 1000, நீ எவனிடமும் கையேந்தாதே. கொடுத்துட்டோமா? ஆம்பளை பையன் கேட்குறான், என்னையா இது நியாயம்? ஒரே ஆத்தா ஒரே அப்பன், அதே வயத்தில் தான் நான் பிறந்தேன், என் தங்கச்சியும் பிறந்தா, என் தங்கச்சிக்கு 1000 ரூபா, அப்போ நான் என்ன பாவம் பண்ணேன் கேட்டாலும் இல்லையா? உடனே சொன்னார், இந்த ஆண்டு முதல் ஆணாக பிறந்திருந்தாலும் நீயும் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 தருவேன் என்று சொல்லி தேதியும் அறிவிச்சாச்சு. ஆச்சா? அடுத்து பசங்க குழந்தைங்க இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டுச்சு, தாத்தா தாத்தா எங்கள் ஆத்தாலும் வேலைக்கு போகிறா, எங்கள் அப்பனும் வேலைக்கு போகிறா, எங்கள் அக்காலும் காலேஜுக்கு போகிறா, எங்கள் அண்ணனும் காலேஜுக்கு போகிறான், காலையில் வயிற்று பசி, இதோட பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் வயிற்று பசியை பார்ப்பனா, வாத்தியார் சொல்கிற பாடத்தை கேட்பனா அப்படின்னு கேட்டா, உங்களையும் விட்டு விட மாட்டேன், இதோ போட்டு விட்டேன் கையெழுத்து, இன்று முதல் உங்களுக்கு காலை சிற்றுண்டி. வயிறு நிறைய சோறு கொடுத்தாச்சு, ஸ்கூல் கொடுத்தாச்சு, பணம் கொடுத்தாச்சு. அடுத்து காலேஜ் முடித்தா எங்கே போகணும்? வேலைக்கு போகணும். நேராக வேலை கொடுப்பானா? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கேட்பானே, கேட்க மாட்டானா? கேட்பான்ல. அப்போ அதுக்கு என்ன பேர்? எதனா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் பணத்தை கட்டணும். நீ போவாத, நீ பணத்தை கட்டாத, உன்னுடைய தாத்தா ஸ்டாலின் இருக்கிறேன், நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் உனக்கு பயிற்சியும் கொடுத்து வேலையும் ஏற்பாடு செய்வான் இந்த முதல்வர் என்று சொன்னவர் உலகத்தில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர எவனாவது உண்டா? சரி, நாங்கள் வரும்போது 10 விஷயம் கல்லால இல்லை இல்லையா? நாங்கள் வரும்போது கொரோனா விரட்டி கத்திச்சா, ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, ஆம்புலன்ஸ்ல இடம் இல்லை, சென்ட்ரல்லையோ ஜேஎம்சிலையோ பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் லைனா கேஸ் எடுத்து 5000 சொருகின்னு அவங்களே படுத்து கிடப்பான் மூச்சு விட்டுக்குன்னு. இருந்துதான் இல்லையா? அப்போ அவங்க என்ன முட்டாளா? முட்டாள் தானே, அதை தீர்க்க முடியாத முட்டாள் தானே. அப்படித்தானே இருந்துச்சு. நாங்கள் வந்தோம், நாங்கள் என்ன மாயம் காட்டணுமா? இல்லை விட்லாச்சார படம் மாதிரி பண்ணணுமா? இல்லை, நாங்கள் வந்தோம், எங்கெல்லாம் அரசாங்க கட்டிடம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஆஸ்பத்திரியாக மாற்றினோம். இங்கிருந்து எந்த ஊருக்கும் கேஸ் போகக்கூடாது என்று தடுத்தோம். தடுத்தோம் இல்லையா? கொரோனா காலம் வீட்டில் ஒன்றி இருந்தோம். அப்ப என்ன பண்றாரு எங்க அண்ணன் தளபதி? கேட்டாரு, ஐயா யாரும் வெளியே போல, வீட்லயே இருப்போம், ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடு, அவங்க நிம்மதியா வாழட்டும், வேலைக்கு போய் போச்சுப்பாங்க. 1000 ரூபாய் தான் தருவேன், என்கிட்ட பணம் இல்லை சொன்னாரா இல்லையா? அப்பவே சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி, எனக்கு நீங்கள் வாக்களித்து நான் முதலமைச்சராக வந்தால் மீதி 4000-ஐ தருவான் இந்த ஒத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னமா இல்லையா? எப்ப தருவோம் சொல்லுவோம்? ஜூன் மாசம் 3ஆம் தேதி தருவோம். எப்ப கொடுத்தோம்? மே மாசமே கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? கொரோனா போச்சா? கொரோனா வந்த காலத்தில் யார் ஆட்சி? ஏடிஎம்கே ஆட்சி. நாங்கள் ஆட்சியில் இருந்தோமா? இல்லை. உலகத்தில் என்ன சொன்னா? வீட்டிலிரு, விலகியிரு, தனித்திரு, விழித்திரு. இது யார் சொன்னா? உலகமே சொல்லுச்சு. வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, விலகியிரு.
சொல்லிட்டா அமெரிக்கா ஜனாதிபதி அதான் சொன்னா, பிரான்ஸ் அதிபர் அதான் சொன்னா, நம்ம நரேந்திர மோடியும் அதான் சொன்னார். அதனாலதான் அவர் 1 வருஷமா சேவிங் பண்ணாம அந்த முடியை 1 கிலோமீட்டர் வளர்த்து வச்சிருந்தார். பார்பர் வந்தா கொரோனா வந்துடும், செத்து போயிடும், பார்பரையே சேர்க்கல. நம்ம எடப்பாடி பழனிசாமி கதவை உள்பக்கம் தாப்பால் போட்டுக்கினார். ஈரோட்டில் ஒரு மந்திரி என்னை பார்க்க யாரும் வராதுன்னு அவரும் கதவு சாத்தினார். ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்த உலகத்தில் ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. அழைச்சோம், அதோடு விட்டோமா? ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து அந்த எண்ணில் எங்களை அழைத்தால் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுப்போம் என்று சொன்னோம். கொடுத்தோமா இல்லையா? என்ன கேட்டாலும் கொடுத்தோம். அப்படி கொடுத்து எங்களில் பல உயிர்களை கொடுத்தோம். அந்த டிநகர் எம்எல்ஏ அண்ணன் ஜே அன்பவர்களை பறிகொடுத்தோம். பல பேர் செத்து போனார்கள். எங்கள் உயிரை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு இயக்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவனும் இல்லை. அப்படி பல்வேறு சேவைகளை உங்களுக்கு செய்து கொடுத்துத்தான் இதை இந்த மேடையில் சொன்னார்களே. ஒரு 25 ஆண்டு காலம் இந்த நாட்டில் திமுகவின் ஆட்சியை எவனாலும் அழைக்க முடியாது என்று சொன்னார்களே. நிச்சயம் நாங்கள் யாரையும் ரோட்டில் போறவனை கொண்டு வந்து முதலமைச்சராக்கியதில்லை, பரோட்டா மாஸ்டரை கொண்டு வந்து முதலமைச்சராக்கியதில்லை, வெள்ளம் விட்டவரை கொண்டு வந்து முதலமைச்சராக்கவில்லை. எங்கள் தளபதியை பழக்கினோம் இந்த நாட்டின் முதலமைச்சர். எங்கள் அண்ணன் உதயநிதியை இப்போது பழக்குகிறோம். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை காக்க எங்கள் அண்ணன் உதயநிதி இருக்கிறார். அதை நீங்கள் உணர வேண்டும். இந்த வளர்ச்சிகள் எல்லாம் 3 ஆண்டு காலத்தில். 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு பாழாய் போனது. 10 ஆண்டு காலத்தை பாழ்படுத்தி விட்டார்கள். எங்களிடம் வந்த இந்த 3 ஆண்டு காலத்தில் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறோம். இந்த சாதனைக்கு நீங்கள் அங்கீகாரம் தர வேண்டாமா? எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டாமா? கடைசியாக ஒரே செய்தி, என்னை எல்லோரும் கேட்டார்கள், 72 வயதாகிறது அண்ணன் தளபதிக்கு, எப்படி இப்படி எல்லாம் சுற்றுகிறார் முடியுமா என்று கேட்டார்கள். அப்படி சுற்றினால் அவர் கலைஞரின் பிள்ளை, இல்லை என்றால் இல்லை என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டான். நீங்கள் 1952 பராசக்தி படம் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுவரை படம் வந்தது 20 பாட்டு, 5 பாட்டுக்கு தூங்கணுமா இல்லையா? ஆனால் பராசக்தி என்ற படம் வந்ததற்கு பின்னால் தான் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்டாமல் படம் பார்க்க வைத்த தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அப்படி என்றால் எவனோ கடையில் விற்கிற மைய வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவை ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளவு பவர் இருந்தா, எங்க தாத்தா சொந்தமா ஊற்றின மையி எங்க அண்ணன் தளபதி அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குன்றத நீங்கள் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த நாட்டை காப்பாற்றுவார் எங்கள் அண்ணன் தளபதி, நாளை இந்த நாட்டை காப்பாற்றுவார் எங்கள் அண்ணன் உதயநிதி. எப்போதும் நிற்பீர், துணை நிற்பீர். உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்கள் உழைத்து இந்த நாட்டை நாமும் சேர்ந்து முன்னேற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.